SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தெல்லிப்பளை வைத்தியசாலை மோசடி விவகாரம் அர்ச்சுனா எம்பியின் கேள்வி. தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. முத்தையன்கட்டு இளைஞர் படுகொலை, 4 இராணுவத்தினருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. மஹிந்தாவின் வீட்டுக்கு முன்னால் திரண்ட பொதுமக்கள். கனடாவில் 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். முத்தையன்கட்டு இளைஞரின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 இராணுவத்தினரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முத்தையன்கட்டு இளைஞரின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது. குறித்த வழக்கு தொடர்பாக 3 இராணுவத்தினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினமும் சந்தேகத்தின் பேரில் இராணுவ சிப்பாய் ஒருவர் ஒட்டுசுட்டான் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தேக நபர் 4 இன்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அணிவகுப்புடன் ஆரம்பமான குறித்த வழக்கு விசாரணையானது ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன், முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணியான கங்காதரன், சுபாஷ் தனஞ்சிகன் ஏனைய சட்டத்தரணிகள் குழுவினர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்டு இராணுவத்திற்கு பிணை வழங்கக்கூடாது என்று வாதிட்டார்கள். இந்நிலையில் தொடர்ந்து சந்தேக நபர் 4 26/8/2025 வரை விளக்கமறியல் வைக்க நீதிவான் உத்தரவிட்டிருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஒட்டுசுட்டான் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் உரிய முறையில் முறைப்பாடு செய்து 2 வைத்தியர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர், வடக்கு மாகாணத்தில் புற்றுநோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரே ஒரு வைத்தியசாலையாக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை இருக்கிறது. இந்த வைத்தியசாலையில் பொருளாதார ஒருவர் கடமையாற்றுவதில்லை. இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்திய பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதீஸ்வரனின் கீழும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்நாயக்கின் கீழும் நிர்வகிக்கப்பட்டு மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருஷாந்தி வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கலில் செய்து கொண்டு வங்கிக் கணக்கு புத்தகங்கள் 2 படி இருக்கின்றது. இதனை என்னால் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க முடியும். அத்துடன் வைத்தியர் கேதீஸ்வரன் புற்றுநோய் பிரிவுக்காக மாகாண பொதுச் செயலாளரின் அனுமதியின்றி 30 மில்லியன் பெறுமதியான கட்டிட ஒப்பந்தம் ஒன்றை முறையற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கடந்த பின்னும் சுகாதார அமைச்சின் ஊடாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஊடாகவும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் அர்ச்சுனா 8 கேள்விகள் கேட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமா வீட்டுக்கு நேற்றைய தினம் பல சிங்கள அரசியல்வாதிகள் உட்பட குழுவினர் விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள். மீண்டும் ராஜபக்சக்களின் பிம்பத்தை கட்டியெழுப்ப திஸ்ஸ குடியாராட்சிக்குட்பட்ட தரப்பினர் குறித்த விஜயத்தில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரத்திலிருந்து 2-3 பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதியை பார்ப்பதற்கான பரிசு பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகை தந்தார்கள். மஹிந்தாவின் சலுகைகள் ரத்து செய்யப்பட்டால் அவருக்கு வீட்டு வழங்க தலையிடுவதாக பல முன்னணி பிக்குகள் தன்னிடம் கூடியதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார். மஹிந்தாவின் சலுகைகள் குறைக்கப்படுவதற்கு எதிராக தற்போது சில பிக்குகளால் ஒரு போராட்டம் கட்டமைக்கப்படுகிறது என்றார். இதன்போது நீங்கள் உங்கள் 1 மைல் தூரத்தை தொட்டால் கூட மகா சங்கத்தினர் முன் வருவார்கள் என்று சில பிக்குகள் பகிரங்கமாக அறிவித்துள்ளார்கள். இதற்கிடையில் இந்த நாட்களில் மஹிந்தாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு அவரை பார்க்க தொலைதூர பகுதியிலிருந்து மக்கள் வருவதாக கூறப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளின் சலுகைகள், வீடுகள் உட்பட அவற்றை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தில் கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் 3000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய காவல்துறை மாதிபர் வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தார். குறித்த இலக்கம் 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது குறித்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு 3000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 5 நாட்களில் இந்தளவு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காவல்துறை அதிபரினால் 07185988888 என்ற வாட்ஸ்அப் இலக்கமே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேலியகுட ஞானரட்ன மாவட்ட பகுதியில் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் பலியானார். காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகல் உயிரிழந்தார். பேலியகுட ஞானரட்ன மாவட்ட பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. பேலியகொடையில் மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது அவரை இலக்கு வைத்து குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பேலியகொடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
பெலியகொட ஞானரட்னம் ஆவத்தை பகுதியில் இன்று காலை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அடையாளம் தெரியாத 2 நபர்களால் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். கனடாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கம் கனடாவின் வான்கூவர் தீவு கடற்கரையில் பதிவாகியுள்ளது. சுமார் 4.8 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை 18 கிலோமீட்டர் தென்கிழக்கு போர்டென்டுவாவுக்கு அருகில் சுமார் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. வான்கூவர் நகர் பிரதேச சபையைச் சேர்ந்த மக்கள் லேசான நிலநடுக்கத்தை உணர்ந்தார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக எவ்வித சேதமும் பதிவாகவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தெல்லிப்பளை வைத்தியசாலை மோசடி விவகாரம் அர்ச்சுனா எம்பியின் கேள்வி. தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. முத்தையன்கட்டு இளைஞர் படுகொலை, 4 இராணுவத்தினருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. மஹிந்தாவின் வீட்டுக்கு முன்னால் திரண்ட பொதுமக்கள். கனடாவில் 4.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம்.